Good morning, children. Today we are going to learn homonyms. Already we have learned homophones. Homophones means homo. Homo means same. Phone means sound. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது ஹோமோனிம்ஸ். இப்போ ஹோமோனிம்ஸ்னா என்ன? ஹோமோ மீன்ஸ் சேம், நிம்ஸ் மீன்ஸ் நேம். Homo means same, nims means name. Homonyms are words with the same sound, same spelling, but different meaning. Homonyms are words with the same sound, same spelling, but different meaning. இதில் எப்படி ஹோமோனிம்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த வேர்டு வந்து சேமாக இருக்கும், சேம் சவுண்டாக இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன். அதனோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஆனால் மீனிங் மட்டும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் CAN கேன். திஸ் இஸ் எ வாட்டர் கேன். திஸ் இஸ் எ வாட்டர் கேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? வாட்டர் பாட்டில். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஐ கேன் டூ எனிதிங். ஐ கேன் டூ எனிதிங் போது கேன் என்னது? என்னால் முடியும். என்னால் எதுவும் செய்ய முடியுன்றத அந்த இடத்துல கேனோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது CAN கேன் தான். சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இந்த ஹோமோனிம்ஸ் வந்து வேர்பாகவும் வரும், நவுனாகவும் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபேன், FAN ஃபேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் திஸ் இஸ் எ ஃபேன். இந்த ஃபேனுக்கு என்ன மீனிங்னா மின் விசிறி. ஐ எம் எ ஃபேன் ஆஃப் அப்துல் கலாம். ஐ எம் எ ஃபேன் ஆஃப் அப்துல் கலாம். நான் வந்து யாருடைய? அப்துல் கலாமுடைய ரசிகன். இப்போ இந்த ஃபேனுக்கும் இந்த ஃபேனுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? இப்போ சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க? ஹோமோனிம்ஸ். இப்போ நம்ம இதில் சென்டென்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். த பேர்ட் வித்தர்ட் இட்ஸ் டவுன் டவுன். த பேர்ட் வித்தர்ட் இட்ஸ் டவுன் டவுன். 2 டவுன் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாரு. பறவை தன்னுடைய மென்மையான சிறகுகளை கீழே உதிர்த்தது. அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, பறவை தன்னுடைய மென்மையான சிறகுகளை கீழே உதிர்த்தது. த பேர்ட் வித்தர்ட்னா என்னதுன்னா அப்படியே கீழே உதிர்க்கிறது. இட்ஸ் டவுன், அதனுடைய ஃபெதர்ஸ், மென்மையான சிறகுகளுக்கு தான் என்ன இந்த இடத்துல DOWN. ஃபஸ்ட்டு டவுனுக்கு என்ன மீனிங்னா சிறகுகள். கீழே DOWN டவுனுக்கு இந்த இடத்துல மீனிங் கீழே. த பேர்ட் வித்தர்ட்ஸ் இட்ஸ் டவுன். அப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு டவுனுக்கு வந்து சிறகுகள், செகண்ட் டவுன் என்னது? கீழே. பறவை தன்னுடைய மென்மையான சிறகுகளை கீழே உதிர்த்தது. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஸ்டிக்ஸ். ஹீ ஸ்டிக்ஸ், STICKS. ஸ்டிக்ஸுன்றது வேர்ப். என்ன இருக்கு? ஒட்டுறதுன்னு அர்த்தம். ஸ்டிக்குன்னு என்ன? இந்த இடத்துல குச்சி. நீங்கள் ஆக்டிவிட்டி செய்யும் போதில் ட்ரையாங்கிள் அந்த ஷேப்பெல்லாம் வர்றதுக்கு மேட்ச் ஸ்டிக் வச்சு இது பண்ணுவீங்கள்ல, அதுதான் என்னது? ஹீ ஸ்டிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் வந்து வேர்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்ஸ் என்னது? நவுனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் கேன் எ பேட் ப்ளே வித் எ பேட். ஃபஸ்ட்டு BAT பேட்டுன்றது பறவையை குறிக்குது, எந்த? வௌவால். நெக்ஸ்ட்டு பேட்டுன்றது கிரிக்கெட் பேட். பறவையால், கிரிக்கெட் பேர்டால், அந்த வௌவாலால் பேட் விளையாட முடியுமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யூ டெல் மீ த அட்ரஸ். ADDRESS. அட்ரஸ்னா என்னது? முகவரி. யூ டெல் மீ த அட்ரஸ். உன்னுடைய அட்ரஸை எனக்கு தெரிவி. ஐ வில் அட்ரஸ் த கேதரிங். இந்த இடத்துல அட்ரஸ் என்னென்னா அந்த கூட்டத்தில் அட்ரஸ் பண்ணும்போது சொல்கிறதுக்கு என்னது? அட்ரஸ். அந்த அட்ரஸில் இந்த மீனிங். த பேர் ஹேஸ் டு பேர் த பெயின். பியர்னு சொல்லக்கூடாது, பேர். இந்த இடத்துல BEAR. பேர்னா கரடி. ஹேஸ் டு பேர் த பெயின், அதனுடைய வலியை தாங்கி கொண்டது.
கரடி தன்னுடைய வலியை தாங்கி கொண்டது. ஃபஸ்ட்டு பேர் என்னது? இது கரடி. செகண்ட் லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்று பிஇஆர் பேர் என்னது? வலியை தாங்கி கொண்டது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கேட்ஸ் கைட் இட் ஹிட் எ கைட். கேட்ஸுன்றது ஒரு பையன், அவனுடைய அவன் கைட்டுன்றது என்னது? பறவை. இந்த இடத்துல ஹிட் எ கைட், இந்த கைட்டோட மீனிங் வந்து பட்டம். பட்டத்தை வந்து என்ன படித்தான்? அந்த கைட்டு அந்த பறவை மோதியது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வாலோஸ் ஸ்வாலோ இன்செக்ட்ஸ். ஸ்வாலோஸ் ஃபஸ்ட்டு ஸ்வாலோஸ்ன்றது பேர்டு. ஃபஸ்ட்டு ஸ்வாலோஸ் என்னது? பேர்டு, பறவைகள். ஸ்வாலோன்றது செகண்டு ஸ்வாலோவோட மீனிங் வந்து விழுங்குதல், முழுங்கிடுது. இன்செக்ட்ஸ்னால் பூச்சி. பறவைகள் பூச்சிகளை விழுங்கியது. நெக்ஸ்ட் ஒன் ஹீ ஃபீல்ஸ் ஷை டு ஃபேஸ் ஹர் ஃபேஸ். ஹீ ஃபீல்ஸ் ஷை டு ஃபேஸ் ஹர் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கே வெட்கப்படுகிறான். ஹீ ஃபீல்ஸ் அவளுடைய முகத்தை பார்ப்பதற்கு என்ன பண்ணுகிறானா? வெட்கப்படுகிறான். ஹீ ஃபீல்ஸ் ஷை டு ஃபேஸ். ஃபேஸ்னான்னு இந்த இடத்துல சந்தித்தல். அந்த ஃபேஸ்க்கு என்னது? முகம். ஃபஸ்ட்டு எஃப்ஏசிஇ ஃபேஸ்க்கு சந்தித்தல், அந்த ஃபேஸ்க்கு என்ன சொன்னால் முகம். இப்படி என்ன இருக்குது? சேம் ப்ரொனன்சியேஷன், சேம் ஸ்பெல்லிங், பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங். இந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஹோமோனிம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டாம் சாய சா. ஃபஸ்ட்டு ஒன் என்னது? சா. எஸ்ஏடபிள்யூ சான்றது சியோட பாஸ்டன் சா. எஸ்ஏடபிள்யூ சான்றது ரம்பம். டாம் சாய சா, இது என்னது? ஃபஸ்ட்டு ஒன் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் என்னது? நவுன். டாம் வந்து ரம்பத்தை பார்த்தான். ஐ saw a fair girl in the fair. I saw a fair girl in the fair. ஃபேர் கேர்ள்னா என்னது? மாநிறமான ஒரு பொண்ணு. ஃபேர்ன்றது எக்ஸிபிஷன். நான் வந்து ஒரு மாநிறமான பொண்ணை எக்ஸிபிஷனில் பார்த்தேன். த மவுஸ் பிட் த ஒயர் ஆஃப் த மவுஸ். த மவுஸ் பிட் த ஒயர் ஆஃப் த மவுஸ். மவுஸுன்றது இந்த இடத்துல சுண்டலி. ஃபஸ்ட்டு மவுஸ்க்கு என்னது? சுண்டலி. பிட் த ஒயர் ஆஃப் த மவுஸ், அது வந்து மவுஸ். எந்த மவுஸ் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற மவுஸை கட் பண்ணிடுச்சு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு மவுஸ் வந்து சுண்டலி, லாஸ்ட் ஒன் என்னது? கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அந்த மெஷினுக்கு மவுஸ். இப்போ இந்த மாதிரி சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். அந்த மாதிரி வேர்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹோமோனியம்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது தரேன், சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து வேர்ட்ஸ் மட்டும் தந்திருக்கேன், அதை நீயே 2 மீனிங் புரிஞ்சு 2 சென்டென்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னால் என்ன சொல்லுவாங்க? அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு என்னது? ஆப்ஜெக்ட். இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? பொருள். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னது? திங்ஸ், பொருளுக்கு ஆப்ஜெக்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இன்டிமேட். நெக்ஸ்ட் என்னது? க்ளோஸ். க்ளோஸ்க்கு வந்து ஒரு மீனிங் வந்து க்ளோஸ் யுவர் புக். அப்புறம் இன்னொரு மீனிங் வந்து அருகாமையில், நியர்பை. அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுகிற நீ. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டிமேட் வித் எ ஃப்ரெண்டு. இன்னொன்று வந்து தகவலை தெரிவித்தல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்குன்னா டாக்ஸ் பார்க். இன்னொரு பார்க் என்ன சொல்லுவோம்? மரப்பட்டை. நம்ம ட்ரங்க்ஸ் சொல்லுவோம் தானே, அதுக்கு என்னது? பார்க். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பென். நம்ம யூஸ் பண்ணுற பேனாவுக்கு என்ன சொல்லுவாங்க? பென். இன்னொரு மீனிங் என்னென்னா, கோட்டோட ஹோம் என்ன சொல்லுவாங்க? பென். நம்ம ஹார்ஸ் இன் ஸ்டேபிள், லைன் இன் டென் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அது மாதிரி கோட்டோட ஹோமுக்கு என்ன சொல்லுவாங்க? பென். நெக்ஸ்ட் ஒன் சேஃப். எஸ்ஏஎஃப்இ, சேஃப்க்கு பத்திரமாக இருத்தல். இன்னொரு சேஃப் பண்ண நம்ம வந்து பீரோலாம் வச்சு சேஃப்டி லாக்கரில் வைப்போம்ல, அதுக்கு வந்து சேஃப். WILL வில்க்கு வந்து ஒன்று வந்து வேர்பாக யூஸ் பண்ணலாம், இன்னொன்று என்ன பண்ணுவோம் நம்ம? விஷ், WISK விஷ்.
இந்த மீனிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு 2 சென்டென்ஸ் எழுதி அனுப்புகிறீங்க. புரியலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.